இதில் ஒரு வாசல் இருக்குது, அதில் ஒரு வாசல் இருக்குது, அங்கே ஒரு வாசல் இருக்குது. கிட்டத்தட்ட 132 கப்பல் கட்டியிருந்தது, பாய்மர கப்பல். 132 பாய்மர கப்பல். அந்த முருகல் இருக்கு, அதில் தண்ணி வந்து அடித்து தான் கிளம்பி வந்தது. கொஞ்சம் தானே, சின்னம் தானே. சின்ன 2-4 மணி அதுக்குள்ளே இருந்து வாழ்கிறது தான் திருப்தி. எங்கே கண்டுறாங்க? 4, 5, 6, 7 படி இறங்கி வந்தால் அளவுதான் சின்னன், சுத்தம் மிக அதிகமாக இருக்கு. ஒரு 5 லட்சத்துக்கு வரலாமா? அடியில் வந்து கலைப்பாங்க. சோலரில் போட் ஓடுறது. ஐயோ, அவங்க முகம் மாறி போச்சு. முகமும் மாறும். சுவெஸ் கனல் கூடாக போய் மெடிட்டேரியன் சீக்கு போய் ஜிப்ரால்டர்களால் அட்லாண்டிக் ஓஷன் போய் இங்கிலாந்தில் ஒன்றே செய்தோம். என்னங்க, என்ன காப்பாத்துங்க. அரைப்பரப்புக்குள்ளே கிடக்கிறது அரைப்பரப்பு தான். 100 மீட்டருக்குள்ளதான் காணி எடுத்து நீங்கள் வீடு கட்டணும், வீட்டு திட்டம் தருவோம் தான் அதில் கட்டினோம். இங்கே பார்த்தீங்களா பாசி, அந்த உடப்பை நூல் மாதிரி இருக்குது. உண்மையிலே இதுக்குள்ளே வரும்போது அவ்வளவு இதாக இருக்குது. என்ன சொல்லுங்க பாப்போம், என்னடா இப்படி நெருக்கமாக வாழ்கிறார்கள். அந்த பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டு, சரி, கடலை மாவில் குழச்சி போட்டு கொஞ்சம் தூளும் போட்டு குழச்சி போட்டு வேற ஆகி அவருக்குள்ளே தோத்திட்டு எண்ணெயில் போட்டு அப்பளம் போல் பொரியும். திருநூறு வாசனை தான் வருது. நாகப்பட்டினம், காரைக்கால், விசாகப்பட்டினம், சென்னப்பட்டினம், அப்படியே பர்மா, ரங்கூன், தாய்லாந்து வெளிநாட்டுக்காரர் வந்து காசை கொடுத்து காணியை விலை ஊட்டி எடுத்து காணிக்கு வெளியேறி அந்த கப்பலை அமெரிக்காவில் கொண்டு போய் கொடுத்துட்டு மீண்டும் விமானம் மூலமாக இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லா புள்ள குட்டிகளும் ஓடி ஒளியாடுங்க, நல்ல சந்தோஷம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் வல்வெட்டித்துறை என்ற ஊரினுடைய 3வது பகுதியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ நிற்கிற இடம் உதயசூரியன் உல்லாச கடற்கரை. மேலே இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 படி இறங்கி வந்தால் கடற்கரையை பார்க்க முடியும். இப்போ காலை வேளை. அந்த பகுதியில் பாருங்கள், நிறைய பறவைகள் பறந்து கொண்டு இருக்குது. காகம், அது மாதிரி நிறைய பறவைகள் பறந்து கொண்டு இருக்குது. காரணம் என்னென்னா, நேரம் இப்போ என்னென்னு சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும். நேரம் 8:40. இப்போ நிறைய படகுகள் மீன் பிடித்து கொண்டு கரையை நெருங்கி கொண்டு இருக்குது. அந்த பகுதியிலே பாருங்கோ, ஒரு படகு மீன் பிடித்து கொண்டு கரையை நெருங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் நிறைய பறவைகள், அது கொக்கா இருக்காத காரணம் என்னென்னா, அந்த இறக்கையினுடைய உள்பகுதியில் கருப்பாக இருக்குது. வேறு ஏதோ பறவை தான். அந்த பறவைகள் அந்த படகை சுற்றி பறந்து கொண்டிருக்கின்றன. காரணம், அந்த படகுல மீன் கொண்டு வரப்படுகிறது, அந்த மீனை பிடிச்சு சாப்பிடுவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் பறந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலை வேளையில் இந்த காட்சியை பாருங்க, அங்கே பாருங்க எவ்வளவு பறவைகள். என்ன நான் சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை இறக்கைக்குள்ள கருப்பாக இருக்கிற ஒரு பறவை, அடுத்தது காகமும் அதிகமாக பறந்து கொண்டிருக்குது. இந்த காலை வேளையில் உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குது. அதில் இருக்கிறது கப்பலுடையவர் கோயில். இந்த கோயிலை நான் கடந்த காணொளியிலே மேலோட்டமாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த கோயிலடிக்கு போவோம். அதுக்கு முதல் இந்த கடற்கரைக்கு வந்த நாங்கள் இந்த கடற்கரையில் நின்று மகிழாமல் போக முடியாது. ஏனெண்டா இது ஒரு உல்லாச கடற்கரை. சாதுவா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அங்குடாடி அங்கு அந்த படகு கரையை நெருங்கின பிறகு பாருங்க இவ்வளவு பறவைகள். அம்மா, உண்மையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது தெரியுமா, எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. அந்த படகு கரைக்கு கிட்ட போகணுன்னு இவ்வளவு பறவை. காகங்களை பாருங்க, காகங்கள், நிறைய காகங்கள். சிறப்பை இப்படி அந்த பகுதியை வாங்க. நான் தெரியுறேன் வழியில், என்னங்க என்ன காப்பாற்றுங்க, ஐயோ என்ன காப்பாற்றுங்கன்னு கத்தினா உண்மையில் ஆக்கள் வந்தால் கொஞ்சம் கரைச்சலாக போடும். இது எவ்வளோ முக்கியமானதுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த கடல் அடிக்கிற அடியில் கடற்கரை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தரைப்பகுதி இல்லாமல் போகிறத தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தடுப்பு கட்டப்பட்டிருக்குது. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விடயம். ஐயோ கொஞ்சம் பாசி.
இங்கே பார்த்தீங்களா பாசியை, அந்த உரப்பை நூல் மாதிரி இருக்குது. பாசியை பாருங்க, அந்த உரப்பை நூல் மாதிரி தான் இருக்குது. பாருங்க காடும். இது நாளாந்தம் தண்ணி படுறதால இந்த மாதிரி அந்த ஈரழிப்புத்தன்மையாக இருக்குது. இல்லைன்னா ஈரழிப்புத்தன்மை இருக்காது. சரியா? கடல் தண்ணியில் முகத்தை கழுவினா நித்திர போகும். ஒரு உண்மை சொல்லட்டா, இன்றைக்கு இரவு நான் நித்திரையே கொள்ளையில அப்படியே வந்து இந்த காணொலியை பதிவு செய்து போட்டு போய் நித்திரை கொள்வோம்னு யோசிச்சுருக்கிறேன். இனி இங்கே போவோம் வாங்க. பாருங்க, நிறைய மீன் வியாபாரிகள் கடற்கரையில் மீன் எடுத்துக்கொண்டு விற்பனைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பாருங்க, வீடுகள் எவ்வளவு நெருக்கமாக இருக்குன்னு பாருங்க. அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. அதில் ஒரு வீட்டு வாசல் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு வீட்டு வாசல். அப்படியே வாங்க, இந்த பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. அப்படியே வந்தால் இதில் பாருங்க ஒரு சின்ன குறுக்கொழுங்க போகுது. அதுக்குள்ளே போனால் மிக நெருக்கமான வீடுகள், என்ன ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே வீடுகள் கட்டி வாழ்கிறார்கள். அது இந்த இடத்துல என்னத்தை காட்டுதுன்னா, இந்த அளவு மிக நெருக்கமான மக்கள் குடியிருப்பு இருக்குன்றதை வெளிப்படையாக காட்டி நிற்குது. அடுத்தது பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் சின்ன விலை வருமென்று யோசிப்பீங்க. இந்த இடத்துல காணி விலைகள் எல்லாம் மிக அதிகமாக இருக்குமன்றதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. அப்படி இதுக்குள்ளே போயிடுவோம்பாங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்க உங்களுக்கு அந்த அதுன்ற பிரமிப்பு தெரியலை. அப்படியே உள்ளுக்கு வாங்க. இப்படியே வந்தால் இதுக்குள்ளே பாருங்க, அதில் ஒரு மாடி வீடு இருக்குது. அடுத்தது இங்கே இதுக்குள்ளே வீடு இருக்குது. இதில் வீட்டு இதில் ஒரு வாசல் இருக்குது, அதில் ஒரு வாசல் இருக்குது, அங்கே ஒரு வாசல் இருக்குது. இப்படி கொஞ்சம் தூரம் போயிடுவோங்க. அங்கே அதுக்குள்ளேயுமே வீடுகள் இருக்குது. விளங்குதா? இதுக்குள்ளே சின்ன சின்ன ஒழுங்கையாக போகுது. உங்களுக்கு வாங்க கூட்டி கொண்டே காட்டுறேன். இதில் ஒரு வீடு, இதுக்குள்ளே ஒரு காணி இருக்குது. அப்படியே வந்தால் இதில் ஒரு காணி இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு பாருங்கள், இவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றதை. உண்மையிலே இதுக்குள்ளே வரும்போது அவ்வளவு இதாக இருக்குது. என்ன சொல்லுங்க பாப்போம், என்னடா இப்படி நெருக்கமாக வாழ்கிறார்கள்ன்ற. இந்த அளவு நெருக்கமாக வாழைக்கு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எல்லாமே சேர்ந்திருக்குமென்றது தான் உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விடயம். ஐயா, உங்களோட வீட்டை சுற்றி பார்க்கலாமா? ஏன்னாம்மா நாங்கள் இந்த இடத்துக்கு இப்போ வெல்வெட்டித்துறையில் மிக நெருக்கமாக தான் இருக்குது குடியிருப்புகள் எல்லாம். அப்போ அதை வந்து மக்களுக்கு இப்போ ஒவ்வொரு இடமும் இப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியாது. இப்போ இதுவும் மிக நெருக்கமாகவும் இருக்கு. ஆனால் இங்கே காணி விலையும் கூடன்னு அறிஞ்சினேன். அப்போ மேலோட்டமாக சுற்றி பார்க்கலாமா? உங்களுக்கு சம்மதம் தான் பார்க்குறேன். நீங்கள் எனக்கு சுற்றி காட்டுறீங்களா? அரைப்பரப்பு தான். இது யாருடைய பூர்வீக காணி? இது எங்களை அம்மாண்ட அம்மா எங்களுக்கு தந்தது. உங்களுக்கு தந்தது. உங்களோட வீட்டில் எத்தனை பிள்ளைகள்? எங்களுக்கு இருக்கணும் பிள்ளைகள் எல்லாமே. உங்களுக்கு தான் இந்த இது. இப்போ இது உங்களுக்கு தெராட்டி மகிழ்ச்சியாக இருந்திருக்குமா கவலையாக இருந்திருக்குமா? கவலையாக தான் இருந்து. கொஞ்சம் தானே, சின்னம் தானே. சின்ன 2 மணி அதுக்குள்ளே இருந்து வாழ்கிறது தான் திருப்தி. பெருசில் போய் வாழ்றதுல பிரச்சனை இல்லை. இது விராந்தை மாதிரி என்ன. அப்படியே வந்தால் இந்த பகுதியில் கிணறு இருக்குது. இதில் ஒரு அறை இருக்குது. அறையா? அங்கால போகணும் அறைக்கு. அப்போ இது என்ன? இது என்னம்மா? இது கிச்சன் ஐயா. எது? இது கிச்சன். தள்ளுங்க. நீங்களே தள்ளுங்க. இல்லை ஐயா, அதுலேயும் ஒரு பிரச்சனை. வாங்க அம்மா. உண்மையை சொல்லப்போனால் அந்த அளவு தான் சின்னன், சுத்தம் மிக அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் சில பேர்கிட்ட நாங்கள் வெறப்புறம் ஒன்று சுத்தம் செய்யுது. நாங்கள் உங்களுக்கு சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து பாருங்க, அந்த பொருள் எந்த தூசு துணிக்கே இருக்கா பாருங்க, இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்கண்டு. உண்மையாக நல்லா இருக்கம்மா, உண்மையாக நல்லா இருக்கு. இது எங்கே போகுது? இவ்வளோ தானா?
இதுக்கு பின்னுக்கு இவ்வளோ தான், இந்த வெளியாக இருக்கிறது இவ்வளோ தான். இவ்வளவு அதுக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு செடிகள் நடுறீங்களா என்ன? இதுக்கு பிறகு இது மரம் இங்கால இப்படி வந்தால் இது ஒரு வராந்தை பகுதி மாதிரி. 2 அறை இருக்கு என்ன? 2 அறை, இது ஒரு மணி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தான் நாங்கள் ஓடிக்கிறோம் புத்தகம் வந்தா இதில் ஒரு அறை இருக்குது. நாங்கள் சிறுப்பட்டி தெரியும் ஐயாவுக்கு சிறுப்பட்டி. அடுத்தது இதில் ஒரு அறை இருக்கு. இது சாமியார். இது சாமியாரா? சரி சரி. நீங்கள் தருவாங்க. சரி வாங்க. திருநூறு வாசனை தான் வருது. அம்மா என்னென்ன கடவுள்னு சொல்கிறீங்களா? அது அது முத்துமாரி. இது முத்துமாரி அம்மன் தான். ஆனால் இங்கே கூடுதலாக முருகனை வழிபடுறது கூடவா என்ன? இது நீங்கள் இங்கே வேண்டியதா இல்லை அங்கே போயிருக்கீங்க? இந்தியாவில் இருந்தீங்களா? சரி சரி. இது எத்தனையா மாட்டாம் இந்த வீடு கட்டினது? இதெல்லாம் எங்களை சின்ன வயசுலேயே எங்களுக்கு 10 வயசு இருக்கே கட்டி பொம்மாறு போட்டு உடைச்சு திரும்ப கட்டி போட்டு வந்திருக்கிறோம். எத்தனை பிறப்பு காணி இது? இது அரை பிறப்புக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கு, இந்த ஒரு பிறப்பண்டு இல்லை. சரி சரி. இப்போ நான் வெளியிலேருந்து பார்த்துட்டு இப்படி யோசிக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு முற்றமே இல்லை தான் என்ன இங்கே. அப்போ பெரிய வாகனங்கள் எடுத்தாலும் உள்ளுக்கு வராது. உள்ள வராங்கன்னு அங்கே ரோட்டில் ரோட்டில் கலக்கிறது. எங்களுக்கு பீச்சு தான் எங்களுக்கு என்ன எடுத்தாலும் அங்கதான் விடணும். எல்லாம் இங்க காணி விலைகள் என்ன போகுது? காணி விலை எல்லாம் ஒரு 5 லட்சத்துக்கு வேணலாமா? அடியும் வந்து கலைப்பாங்க. இங்க 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் கொண்டு போதையா இங்க இதுல மேல வரணும். அது ஒரு ஷோகேஸ் போல அப்ப செய்தது. இப்ப எல்லாம் அவங்களால இறக்குறீங்களா எல்லாம் தட்டி போட்டு ஒரு ஏசி வர பிள்ளைகளுங்க பிளேட் ஆக்கி விடணும். பிள்ளைகள் அவையெல்லாம் லண்டன். நீங்க எத்தனையாம் ஆண்டு இந்தியாவுக்கு போனீங்க? 91ல போய் பிறகு எப்போ வந்தீங்க? 97ல போய் பிறகு எப்போ வந்தீங்க? 19 அதான் இங்க வாழ்றது அவங்களுக்கு எது மகிழ்ச்சியா இருக்கு? எங்களுக்கு பிறந்த இடம் ஐயா, பிறந்து வளர்ந்த அது அப்படியும் அகதியா போன இடம் தானே. உங்களோட பேர்? எந்த பேர் ஸ்ரீகண்டன். நல்ல ஐயா அந்த புன் சிரிப்போடய இருக்கிறாரு. அம்மாக்கு என்ன பேர்? பத்மராணி. நல்ல அன்பா கதைப்பீங்க எல்லாரும். வெல்வெட்டி துறைன்னா அன்பு தான் என்ன? ஓ இல்லை, நாங்கள் எந்த வீட்டை போனாலும் அந்த ஒரு அனுசரிக்கிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்குள்ளே எத்தனை வீடு இருக்கு? இதெல்லாம் முதல் இருந்த வீடுகள் அவியல் கலப்பெல்லாம் பாலுகள் என்ன கல்யாணம் கட்டின இடங்களுக்கு அப்படியே போகும். இல்லை முதல் எத்தனை வீடுகள் இருந்திருக்கும் இதுக்குள்ள மட்டும்? இருந்த வீடு மளவு தான். எத்தனை வீடு வேறு? அதில் 2 குடி அந்த நேரம் 2 குடி. சரி. அங்காளி உண்டு இஞ்சாலி உண்டு இஞ்சாலி உண்டு இஞ்சாலி உண்டு இஞ்சாலி உண்டு இஞ்சாலி உண்டு இஞ்சாலி உண்டு அந்த வீடு ஒரு 10 வீடு எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்ட். இந்த ஒழுங்குக்குள்ள 10 வீடு கிடக்கு. ஆனால் இவ்வளோ நெருக்கமாக இருக்கு என்ன? எல்லாமே அரைப்பரப்பு காணிதான். எல்லா புள்ள குட்டிகளும் ஓடி விளையாடுங்க, நல்ல சந்தோஷம். சரி. முதல்ல எல்லாம் இப்படி நெருக்கமா இருக்குமே. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கு 4 புள்ள 3 புள்ள 5 புள்ள ஒரே கிளண்டு விளையாடி திரும்ப இடம். ஆனா இப்ப ஒரு எந்த வீட்லயுமே பிள்ளைகள் குறைவில்ல, எல்லாரும் வெளிநாடா இருக்கு. எல்லாரும் போயிட்டு ஐயா கற்பூரவள்ளி எல்லாம் வளர்த்து விட்டுட்டு நல்ல கடலை மாவுல தோச்சு போட்டு எண்ணெயில போட்டு சாப்பிட்டால் அந்த என்னடா கடலை மாவு பாருங்க. இதை எடுத்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டு சரி கடலை மாவுல குழச்சி போட்டு கொஞ்சம் தூளும் போட்டு சுரட்டி குழப்பி போட்டு வேற ஆஞ்சி அவருக்குள்ள தோத்திட்டு எண்ணெயில போட்டு அப்பளம் போல பொரியும். அப்படி எடுத்து சாப்பிடலாம். நல்ல மருத்துவ சாமான். அப்போ ஒரு முயற்சி செய்து பாருங்க. இல்ல முயற்சி செய்து பார்க்கலாம் தானே? நீங்க செய்து பாருங்க, நல்லா இருக்கும் ஐயா. அப்பளம் போல இப்படி வேற பொங்கி
சாப்பிட நல்ல குணமாக இருக்கும், உடம்புக்கும் தைரியம், இந்த சளி இதுகளுக்கெல்லாம். அதுக்கு தான் இந்த தூதுவளை துளசி எல்லாம் வைக்கிறது. மருத்துவ சாமான் தானே, துளசி எல்லாம் பட்டுடுதானே, அந்த காற்று அடித்து பட்டு. துளசி எங்கே தூதுவளை நிற்குது, அது கொழும்புது. துளசி நிற்கு கருந்துளசி கொண்டு இது திருநூற்று பச்சை கருந்துளசி கொண்டு வைக்கணும். ஆமாம், இதுக்குள்ள இப்போ கூடுதலாக அந்த வெளிநாடு எல்லா இடத்தையுமே எங்கள் ஒரு எல்லாம் வெளிநாடு தான். ஒரு கதைக்கு இங்கே வெளிநாட்டுக்குள்ளே போகாமல் இங்கே இருந்திருந்தா இப்போ இதில் இங்கே இதுக்குள்ளே எவ்வளோ பிள்ளைகள் இருந்திருக்குமென்னு நினைக்கிறீங்க நடமாடி தெரிஞ்சு? ஒரு 5 4 3 10 விட்டு 50 இந்த ஒழுங்குக்குள்ளேயே 50 பிள்ளைகள் இருந்திருக்கு. அப்படி சந்தோஷமா இருந்த இடமே இப்போ காகம் வந்தாலும் கிளக்கிறது காய்ச்சல். சரி அம்மா, சரி, நன்றி அம்மா, நன்றி நன்றி. இந்த அம்மா கதைக்கும் போது உண்மையிலே எனக்கு கேட்க அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அம்மாவினுடைய மனதில் வந்து அந்த வலி தெரியுது. அப்படியே பாருங்க, அம்மா தூரத்தில் நிற்கிறா. அந்த அம்மா பார்க்குற பார்வையிலே அந்த ஒரு இழப்பினுடைய வலி தெரியுது. இப்போ இழப்புன்றது உயிரோடு இல்லாமல் போகிறது மட்டும் இல்லை. இப்போ இந்த ஒழுங்கையில் ஒரு 50-10 குடிகள் இருந்திருக்குதுன்னா குறைந்தது ஒரு 2 பிள்ளை 2 பிள்ளை என்று பாருங்க, 20 பிள்ளைகள் நடமாடி திரிந்த இடம். இதே மாதிரி தான் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளும். நான் உங்களுக்கு இங்கே வரும்போது இந்த வீட்டு பகுதிகள் எப்படி இருக்குன்றதையும் மேலோட்டமாக காட்டணுன்றதுக்காக காட்டியிருக்கிறேன். வணக்கம். எங்கே கண்டுறாங்கள? சோழரில் போட் ஓடுறது. ஐயோ, அவங்க முகம் மாறி போச்சு. முகமது மாறும் என்ன மோமின் போலுங்க, நோர்வே இல்லை நீங்கள்? அப்புறம் என்ன இடமெல்லாம் சொல்கிறேன். இப்போ தானே சொல்கிறீங்க ஐயா, என்ன நீங்கள் இந்த இடம் பண்ணோன்னா நான் யோசிச்சது இதுக்குள்ள இந்த இடம் தான். இது எங்களோட ஆதிக்குடி இதுதான்றா, இதான் எங்களோட பாக்கப்பல் ஓடின இடம். இதெல்லாம் அந்த காலத்தில் அரக்கன் இங்கே எல்லாம் விவசாயம் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த நாளையில் எல்லாம் அரிசி கிரிசி எல்லாம் அங்கே தான் வந்தது. எனக்கு திடீரென அந்த முகம் ஞாபகம் பெறையில கொஞ்சம் யோசிச்சா ஐயா அந்த விடயத்தை சொன்னதுக்கு பிறகு எனக்கு அப்படியே முழுமையாக ஞாபகம் வந்துடுது. எப்படின்னா இந்த சூரிய வெண்படலம் இருக்குது தானே, சோழரில் இயங்குகிற ஒரு படகை ஐயா தயார் செய்து என்ன அதில் பயணம் கூட்டிக்கொண்டு போனவர். அந்த ஞாபகம் மீண்டும் ஒரு முறை வந்து போயிருக்கு. அப்படியே இங்கே வாங்கோ, இதுக்குள்ளே வந்தால் சிறுவர்களுக்குரிய ஒரு விளையாட்டு இடம். நான் எல்லாம் இதில் இருந்து சரக்கு விளையாடினா அது ஆபத்தில் முடியும். சரி, இப்போ இதுக்குள்ளே இருக்கிற சில குறுக்கு வீதிகளுக்கு போய் வருவோம். நேற்றைய காணொளியை தவறாமல் பாருங்க சரியா. அதாவது வெல்வெட்டித்துறை பாகம் 2 பாருங்க. இப்போ நாங்கள் இந்த வீதிக்குள்ளே போவோம். இந்த வீதியினுடைய 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. இப்படி நேராக நான் பயணம் செய்கிறேன், நீங்கள் உங்களுடைய கண்ணாலே 2 பக்கத்தையும் பாருங்கள். இதில் இங்கே முன்னே நிற்கிற மரத்தை பாருங்க, பூ மரத்தை நல்லா இருக்குது. அடுத்தது சுவரத்தம் பூ, அடுத்தது இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது. இதில் இருக்கிறது யாழ்ப்பாணம் வல்வை சிவகுரு வித்தியாசாலை. மாடி கட்டிடங்கள் தான் கூட. நாய் கடிக்கும் கவனம். ஏய் நாய் வெளியில் வா பார்ப்போம், ஒருக்கா கடிக்கிறது வந்து நாய் கடிக்கும் கவனம். நாங்கள் இந்த நாயோட சேட்டை விடுறது கொஞ்சம் கூட, கடிச்ச அப்புறம் தான் அழுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அதில் ஒரு வீட்டு வாசல் இருக்குது. அப்படியே திரும்பினா இதில் ஒரு வீட்டு வாசல் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க, இதில் ஒரு வீட்டு வாசல் இருக்குது. சரியா, நான் இப்படியே இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இடப்பக்கம் கொஞ்சம் தூரம் போய் திரும்ப வருவோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்துக்கோங்க, வரைக்க வேலை பக்கம் காட்டுறோம் சரியா. இதுதான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடம். சரி, இனி திருப்பி கொண்டு போவோம் சரியா. இது ஏற்கனவே நான் காணொளியாக காட்டியிருக்கிறேன். அதாவது ஆதி கோயில் அடி,
அது நேற்று முந்தின நாளா இல்லை நேற்று முந்தின நாள் பகுதி ஒன்றில் நீங்கள் அந்த ஆதிகோவில் அடியை பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் திரும்ப பயணம் செய்கிறோம். இந்த வீதியினுடைய இடப்பக்கம், அதாவது கடற்கரை பக்கம் பார்த்து கொண்டு வாரீங்க. இதால் பைக்கில் போகலாமா? சுற்றி தான் போகணும். எதுக்கு இந்த ஒழுங்கு கேட்கலாம் இல்லையா? போகலாம் தானே, போனால் அதுக்குள்ளே ஏறலாமா? போகிறாங்க கொக்குகள், கொக்கு கொக்கு கொக்கு. இதுலேயே இருக்க வீட்டை பார்த்தீங்களா? வடிவாக இருக்குது. கடற்கரைக்கு முன்னு சிறப்பாக இருக்குது வீடு. அப்படி அந்த இடத்துல பாருங்க. அது ஐயா அந்த பச்சை இது வீடா? அது வீடா? நீங்கள் எந்த இடம்? உங்கள் பேர்? திரும்பி பாருங்க. பச்சை வீட்டு பக்கத்தில் 2 காணி இருக்கா இடைக்குள்ள? அந்த 2 காணிக்குள்ளேயும் வீடு இருந்ததா? இந்த வீடு இருந்தது. சண்டை பிரச்சனையோட தான் எல்லாம். அது அவர்களை அடித்தவர்களா இல்லை தானே? சண்டை பிரச்சனையில் பொம்மர்கள் போட்டு. அப்போ இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் புறா கட்டின வீடு எல்லாம் இப்போ இது எத்தனையாமா? இது எத்தனை புறா கட்டினது? இதெல்லாம் சுனாமி புறா கட்டின வீடு. 2004 கட்டின. அந்த வீடும் அப்படிதான். அந்த வீடும் எல்லாம். அப்போ இந்த கரையோரமே சுனாமியால் பெரிய அளவு பாதிப்பா? பாதிக்காது. ஆனால் முல்லைத்தீவு அந்த சைட் பக்கம் பாதிக்க மாதிரி கூட. இந்த இந்த அந்த முருகக்கல் இருந்த நாடே கொஞ்சம் அந்த முருகக்கல் இருக்கல, அதில் தண்ணி வந்து அடித்து தான் கிளம்பி வந்தது. அங்கே முல்லைத்தீவு பக்கம் இங்கே எவ்வளோ உயர்ந்து வந்திருக்கும்? அப்படியே ஒளிம்பினது. அந்த அந்த பிரதான வீதியில் போய் தண்ணி நின்றா? அங்கே மெயின் ரோடு இருக்கല്ലോ, மெயின் ரோடுக்கெல்லாம் தண்ணி போகும். எப்படியும் ஒரு ஆளால் உயரத்துக்கு தண்ணி வந்திருக்குமா? இவ்வளோத்துக்கு வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து இந்த அளவு வந்திருக்குமா? அங்கால கொஞ்சம் இந்த ரோட்டை நாங்கள் மட்டும் போனேன். முதல் விழுந்துட்டு நாங்கள் 2 தப்பினோம். நாங்களும் இந்த 2 பிள்ளைகளும் பைக் தப்பினது. விளையாட்டி நாங்கள் சரி ஏக்கறி அந்த முள்ளெல்லாம் வந்து காலில் குத்தி அதிலே கஷ்டப்பட்டாங்க. எங்கள் வீடு ஒன்றும் இல்லை, துப்புரா இல்லை, தரவட்டமாக போச்சு. இதில் முதல் எந்த அளவு வீடு இருந்தது? பெரிய வீடு கல்வீடு இருந்தது. கல்வீடு இதில் முதல் நல்ல பெரிய வீடு இருந்ததா? இப்படி இல்லை, ஓடு போட்டோம். இப்போ இந்த கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அங்கால தான் வீடு கட்டணும்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல, அது இங்கே பின்பற்றப்படுது. முன்னுக்கே வந்தது அது இடம் இல்லை, இடம் இல்லை. அப்போ அதனால சின்ன மிஞ்சாலையெல்லாம் கரையோரம் தான். அங்கே அது ஒரு பக்கம்லாம் கரையோரம் தானே இருக்கு. இங்கே போலி வண்டி பக்கங்கள்லாம் கட்டாயப்படுத்தி 100 மீட்டருக்குள்ளதான் காணி எடுத்து நீங்கள் வீடு கட்டணும், வீட்டு திட்டம் தருவோம்ட்டான் அதில் கட்டினது. சில பேர் சொல்லுறதா கட்டி காணி இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது தானே? காணி இல்லைன்னா அதுக்காக கட்டும். இங்கே இவ்விடத்தில் என்ன விலை போகுது காணி? இடத்துல இப்போ நான் காணி ஒன்று கடற்கரையில் வேண்டி ஒரு விடுதி மாதிரி ஒன்று கட்ட போகிறேன். இப்போ இதுக்குள்ள ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு பண்ணலாம். 50-60 லட்சம் போகும். என்ன ஐயா கதைச்சி பேசி கொஞ்சம் குறைச்சி 50-60 லட்சம் தாண்டும். என்ன ஐயா கிடக்கிற சைடு இந்த பக்கம் எத்தனை பிறப்பு? ஒரு பிறப்பு. ஐயோ அப்படிதான் இப்போ காணி இங்கே வெளிநாட்டுக்காரர் வந்து காசை கொடுத்து காணியை விலை ஊட்டி எடுத்து காணிக்கு வெளியேறி இந்த உள்பக்கமே 25 லட்சம் 30 லட்சம் போகுது. புதுப்புட்டி சைட்டெல்லாம் 25-30 லட்சம் ரூபா போகுது. இந்த இது இப்போ ஒரு கதைக்கு இதில் இருக்கிற காணியை விற்க போய் வைங்க எவ்வளோ வேண்டது ஆக்கள் இருக்கு? 60-75 லட்சம் 80 லட்சம் தானே இருக்கு. அந்த கொடுத்து வேண்டுறதுக்கும் ஆக்கள் இருக்கு. என்ன நடந்தவங்க கண்ணில்? எத்தனை வயதில் கண் தெரியாமல் போனது இல்லாமல் போனது? என்ன நடந்தது? ஃபீஸ் போட்டது 26 வருஷம்ண்டா பாருங்க. எனக்கு இப்போ 62 வயது. இன்றைக்கு 35. சரி 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 ஐயா, சரி நன்றி ஐயா. இந்த கட்டு 2004 பிறகு கட்டினது? அதுக்கு முதல் இல்லையா? பொறிவாக இருக்குமா? கோயில் கட்டினது திரும்ப கட்டிங்க. அங்கெல்லாம் கட்ட இருந்தது. சரி சரி. இது ஊர் மக்கள் தானே கட்டின இல்லை அரசாங்கம்மா? அது ஊர் மக்கள். அந்த அந்த உல்லாச கடற்கரை அது ஊர் மக்கள் கணி இவ்வளம். சரி 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 ஐயா, சரி நன்றி. உங்களோட பேர்? சரி ஐயா, சரி. இதால் போக இயலாது. நாங்கள் இப்போ இந்த ஒழுங்கைக்குள்ளால போவோம்.
பாருங்க வீதி எவ்வளோ ஒழுங்குன்னு தான் சொல்லலாம். அதில் எந்த பக்கம் போகிறது? இடப்பக்கம் காணிக்கு போகிறது. அப்படியே வந்தால் இது இந்த ஒழுங்கை கொஞ்சம் அகலமாக இருக்குது. நாங்கள் இடப்பக்கம் திரும்பி எங்கே போக போகிறோம்? இடப்பக்கம் திரும்புவோம். நான் ஏற்கனவே இந்த வெல்வெட்டித்துறை என்ற ஊருக்கு வந்து ஒரு சில விடயங்களை பதிவு செய்திருந்தேன். அந்த நேரத்தில் இந்த ஊரை சேர்ந்த ஒரு ஐயா எங்களுக்கு இந்த வெல்வெட்டித்துறையினுடைய சிறப்புகள் பலவற்றை சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த பாய்க்கப்பல் தொடர்பாக, அன்னபூரணி கப்பல் தொடர்பாக, பட்டுத்திருவிழா தொடர்பாக, இதில் இருக்கிற கப்பலுடையவர் கோயில் தொடர்பாக நிறைய விடயங்களை சொல்லியிருந்தார். அந்த விடயத்தை இந்த காணொளியில் இப்போ உங்களுக்கு தாரேன், அதை பார்த்துட்டு வாங்குவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாக்கு என்ன பேர்? ஐயாவுக்கு பேர் சிவமயம். இது உதயசூரியன் உல்லாட்ச கடற்கரைன்னு எனக்கு தெரியும். வந்திருக்கிற நிறைய நேரம் பட்டத்திருவிழா நடக்கிற நேரம். இந்த பட்டத்திருவிழான்றது எவ்வளோ காலமாக நடைபெறுது? இப்போ கடைசியாக 13 வருஷமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் பட்டத்திடல். அதுதான் பட்டத்திடல். இது கடற்கரை 13 வருஷமா பட்டத்திருவிழா நடக்குது. 2 வருஷம் நடக்கல. நாங்கள் என்ன 2021ஆம் ஆண்டு கொரோனா பிரச்சனை. போன முறையும் அந்த கொரோனா பிரச்சனை இந்த மிச்சங்கள் இருந்தது. அதில் நாங்கள் போன வருஷம் இது நடத்தியில்லை. இந்த வருஷம் சிறப்பாக நடத்துகிறோம். முதல் பரிசு 2 சவரன் அறிவிச்சிருக்கிறோம். முதல் பரிசு 2 தங்க பவுன் அறிவிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் 23. அப்ப சிறப்பாக ஒன்று நடக்க போகுது. சிறப்பாக தான் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த கோயிலுக்கு என்ன பேர் ஐயா? கப்பலுடையவர் மேல் அருள்மிகு கப்பலுடையவர் தேவஸ்தானம். அந்த நாளையில் இதில் கிட்டத்தட்ட 132 கப்பல் கட்டியிருந்தது. பாய்மர கப்பல் 132 பாய்மர கப்பல். எல்லாம் கடல் தொழில், கப்பல் தொழில் தான் நம்பியிருந்த நாங்கள். தூத்துக்குடி, நாகப்பட்டினம், காரைக்கால், விசாகப்பட்டினம், சென்னப்பட்டினம், அப்படியே பர்மா, ரங்கூன், தாய்லாந்து, மலேசியா, கடாரம் எல்லா இடத்துக்கும் நாங்கள் கப்பல் விட்டு கப்பல் வாணிகம் செய்த நாங்கள். இப்போ இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு தான் நாங்கள் கூட்டு கப்பலும் இல்லாமல் கடைசி கப்பல் கொண்டு வந்து வாடியில் விட்டு உடைச்சதோடு அந்த கப்பல் தொழிலே அற்று போச்சு. ஆனால் அது பாய்க்கப்பல் இல்லை, பாய்மர கப்பல். இப்போ எரிபொருள் அந்த கப்பலில் எங்களது பையங்கள் 50% பேர் அதெல்லாம் இப்போ இன்றைக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கணும். அன்னபூரணி கப்பல் வந்து அமெரிக்காவுக்கு போன வரலாறு நிறைய இடத்த பார்த்துருக்குறோம். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிடலாமா? ஒரு ஆங்கிலேயர் இங்கே இலங்கைக்கு வந்து எங்களது கப்பல், இந்த பாய்மர கப்பல் இந்த அழகில் ரசித்து ஈடுபட்டு இந்த கப்பலை நான் அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ எங்களோட ஊர் தண்டையல் மேர், சுக்கானி மேர், மேசிரி மேர் எல்லாரும் சேர்ந்து 11 பேர் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து அந்த கப்பலை கொண்டு சென்று சுவெஸ் கனல் கூடாக போய் மெடிட்டேரியன் சீக்கு போய் ஜிப்ரால்டர்களால் அட்லாண்டிக் ஓஷன் போய் இங்கிலாந்தில் கொண்டே அதை செய்தனம். இங்கிலாந்தில் தான் அது பாய்மர கப்பல் என்ஜின் பூட்டப்பட்டது. என்ஜின் பூட்டி அங்கே இருந்து அமெரிக்காவை கொண்ட கொடுத்து போட்டு அந்த 11 பேரும் ஃப்ளைட்டில் திரும்பி வந்தது. அன்னபூரணி வரலாறு இருக்கும். அன்னபூரணி எங்கள்கிட்ட இன்றைக்கு ஒரு 100 வருஷம் இருக்கும் அந்த வரலாறு. இதில் இவ்வளவு கப்பல் இருக்கு. பாய்க்கப்பல் 132 கப்பல். வெல்வெட்டி துறைமுகம், வெல்வெட்டித்துறை துறைமுகம், பரத்துறையோடு துறைமுகம், வெள்ளத்துறையோடு துறைமுகம், காங்கேசந்துறை ஒரு துறைமுகம். அந்த 132 கப்பலும் காங்கேசந்துறை, வெல்வெட்டித்துறை, பரத்துறை 3 துறைமுகங்களுக்கு கூடாகவும் தங்கள் இந்த கப்பல் வாணிபத்தை நடத்தி கொண்டிருந்தன. வந்த காலத்திலேயே அப்படி டச்சு காலத்துக்கு முந்தியே, டச்சல் போர்ச்சுகீஸ் காலத்துக்கு முந்தியே இந்த கப்பல் தொழில் தான் எங்களது பிரதான தொழில். வெல்வெட்டித்துறையை பெருமைப்படுற மாதிரி என்னென்ன விஷயங்கள் சொல்லி? வெல்வெட்டித்துறை வல்லமைக்கு பெயர் பெற்ற நாங்கள் அண்மைய வரலாறு பார்த்து வெல்வெட்டித்துறை என்று பெயர் நாங்கள் ஒரு ஒற்றுமையான ஒரு இடம். ஒரு புற ஆக்கள் இங்கே வரையிலாது. யார் வந்தாலும் இவர் ஒரு அந்நிய ஆள். இப்போ உங்களையெல்லாம் பார்த்த உடனே தெரியும் எங்களுக்கு நீங்கள் வெல்வெட்டித்துறை ஆக்கள் அல்லன்றது. கண்டுபிடிப்பீங்க. அது எங்களுக்கு முகவாடையில் இருந்தால் நாளும் பொழுதும் பழகின முகங்கள் வேறு, திடீரென்று பார்க்குற முகங்கள் வேறு. அப்போ நாங்கள் எப்படியோ வெல்வெட்டித்துறையாரே எங்களுக்கு தெரியும். அப்போ மற்றாக்கள் இங்கே வரையிலாது.
இரவில் ஒரு ஆள் நடமாடினாலே தம்பி நீ யாருன்னு தான் கேட்பணும். அப்படி ஒற்றுமையாக நீங்கள் உங்களோட வார்த்தைகள் வந்து இந்த சில பேருக்கு கேட்க வெறியலாண்டு என்ன சொல்றது வந்தாரே வரவேற்க மாட்ட மாதிரி யோசிப்பேன். அது வேற இது வேற. அந்த பாதுகாப்பு அந்த விஷயத்தை நான் மற்ற அடையாளப்படுத்த ஒற்றுமை அந்த பொத்துவில் முதல் பொலிகண்டி போராட்டம் நடந்தது. அந்த நேரம் வெல்வெட்டுத்துறைக்கு நான் வந்த நேரம் அந்த ஒரு உபசரிப்புன்ற விஷயம் நாங்கள் பேர் பெற்ற நாங்கள் வெள்ளுத்துறை எள்ளுப்பாகு கப்பல் வாழைப்பழம் மற்றது இத்தியாதி உபசரிப்பில் நாங்கள் பின்தங்கியவர்கள் அல்ல. இல்லை பார்த்துட்டு நிறைய பேர் வர விட மாட்டோம்னு விட மாட்டோம்ன்றது வேறு எங்களது ஒற்றுமையை குலைக்கிறது, மற்றது எங்களுக்கு உழவு சொல்லுறது, அந்த இதுகளை தான் நாங்கள் இருக்கிறமே இல்லாமல் வந்தார நாங்கள் ஒன்று பவனிகள்லாம் வந்திருக்கிறீர்கள், இங்கே வந்திருந்து எங்களுக்கு இவ்வளவு தாராளமாக பேட்டி எடுக்கிறீர்கள், உங்களை எதுவும் யாருமே எதுவும் கட்டவையோ இல்லை. அந்த மாதிரி தான் அந்த நாளிலேயே நாங்கள் அரசர்களுக்கு படைத்தளபதிகளாக இருந்திருக்கிறோம். எங்களோட மூதாதையர்கள் படைத்தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள். சில இடங்களில் நாங்கள் தான் முன்னுக்கு நின்று போர் புரிந்திருக்கிறோம். எங்களோட மூதாதையர்கள் போர் புரிந்து வல்லமைக்கு பெயர் பெற்றவர்கள். அது அண்மைய வரலாற்றிலையும் அது வெளிப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு அது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மாதிரி வல்வெளித்துறைன்றது இன்று நேற்றல்ல, வரலாற்று காலம் முதலேயே பக்திக்கு, ஆன்மீகத்துக்கு, அரசியலுக்கு இந்த தமிழர் கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினதே வல்வெளித்துறையை சேர்ந்த ஞானமூர்த்தி தான். சேர்மன் ஞானமூர்த்தி தான் அந்த தமிழ் கூட்டணி என்ற அமைப்பையே உருவாக்கினவர். அப்படி வெல்வெட்டுத்துறை வல்லமைக்கு பேர் பெற்ற இடமைக்கு அதில் ரெண்டாவது சொல்லுக்கு இடமில்லை. வெல்வெட்டுத்துறையில் பட்டத்திருவிழா மாதிரி இந்திர விழாண்டு ஒன்று நடக்கிறது. அது பற்றி எங்களுக்கு ஒரு சில தகவல்கள் சொல்லிடுமா? இந்திர விழாண்டு நீங்கள் நினைக்கிறது வெல்வெட்டுத்துறை முத்துமாரியம்மன் கோவில் 15ஆம் நாள் தீர்த்தோற்சவ இரவு நெடியகாடு மோர்மட வரவேற்பு வைபவத்தை தான் நீங்கள் அந்த இந்திர விழாண்டு சொல்லுங்கள். நெடியகாடுன்றது அங்கே இருக்கு, அங்கே இருந்த பிள்ளையா கோயில். அங்கேருந்து இங்கே வரைக்கும் சிறப்பாக தான் இருக்குமா? அங்கே ஆமி கேம்பரையில் அங்கே தீர்த்த கரவை துவங்கி எல்லா இடமும் வலு அலங்காரமாக தான் இருக்கு. அது எவ்வளோ காலமாக நடைபெறுது? இப்போ என்னுடைய வயசு 75. கடந்த 50 வருஷத்துக்கு மேலாக இது நடந்து கொண்டு இருக்கு. இப்போ கப்பல் வந்து இங்கேருந்து நிறைய நாடுகளுக்கு போயிருக்கு, வாணிபம் செய்திருக்கீங்கன்றதை சொல்லியிருக்கிறீங்க. இந்த கோயிலின் பெயர் வந்து கப்பலுடையவர் தேவஸ்தானம்னு போட்டிருக்குது. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு ஏதாவது இருக்கா? நிச்சயமாக. காரணம் என்னென்றால் கப்பலில் போராக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கப்பல் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர். கப்பல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி புரட்டாய்ச்சவர் என்ன, இல்லாட்டால் வாடச்சவர் என்ன, இல்லாட்டா மற்ற மாதிரியான சவர் ஒவ்வொரு போக்குவரத்து இருக்குதானே. இங்கே இருந்து பொருட்களை ஏற்றி கொண்டு அங்கே கொண்டு இறக்கி, அங்கே இருந்த பொருட்களை ஏற்றி வந்து இங்கே இறக்குறது தானே எங்கள் இந்த கப்பல் வாணிபம். அப்போ அப்படியான கப்பல்கள் வெளிக்கிடைகளில் இவருக்கு நீத்தியல் வச்சு இவரோட நாங்கள் இவரை கும்பிட்டு கொண்டு தான் போகிறது. இப்போ வெல்வெட்டுத்துறையின் வரைக்கும் என்னென்ன ஊர்கள் இருக்குது? அந்த பொதுவான குறிச்சி, பெரிய கல்லடி, ஆதிகோவிலடி, ரேவடி, மீனாட்சி அம்மன் கோயிலடி, கொத்தியால், குச்சத்தடி, காட்டுவளவு, பூரணி, இஞ்சாலுக்கு போய்களில் சிவன் கோவிலடி, தீருவில், தென்னியம்பை, அப்படி சின்ன சின்ன சேர்ந்து தான் வெல்வெளித்துறை. அடுத்தது ரேவடின்னு சொல்லிக்க தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ரேவடி கடற்கரையிலேருந்து நீந்தி இந்தியாவுக்கு போகணுன்ற ஒரு வரலாறு. நவரத்ன சாமி ஆனந்தன் அவர்கள் போனதுக்கு முதல் 2 பேரும் போனதா? நீந்தி தான் போனோம். நவரத்ன சாமி அவர்கள வரலாறு ஓரளவு தெரியும். ஆனந்தன் அவர்கள் ஆனந்தனும் நீந்தி தான் கலந்தவர்கள். இங்கே இந்த கோடியா கிடைக்கும். அப்படி நிறைய சாதனை பார்க்க போனால். சரி, நன்றி. அந்த ஐயா கதைச்சதை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். உண்மையிலே உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஏனெண்டா இந்த கடற்பகுதியில் பாய்க்கப்பல்கள் வரிசையில் நின்றுருக்குது. கடல் வாணிபம் செய்திருக்கிறார்கள். பாய்க்கப்பலில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையையும் அந்த கப்பல் கட்டுற திறமையையும் இந்த மக்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த கால வரலாறுகள் இந்த வெல்வெட்டித்துறையினுடைய பெருமையை பேசி நிற்கிறது. இப்போ அந்த கப்பல் முறைகள் எல்லாம் பல மாதிரி மாறி போயிருக்கு, மருவி போயிருக்கு, அழிந்து போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது வந்து மிக முக்கியமான இன்னொரு விடயம்,
அன்னபூரணி கப்பல் இருக்கல்லவா, அந்த கப்பலை அமெரிக்காவிலே இருந்து வந்த ஒருவர் அவதானித்து வியந்து ஆச்சரியப்பட்டு அந்த கப்பல் தனக்கு வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிறவர்கள்ட்ட கோரிக்கை விடுத்ததன் அமைவாக அந்த கப்பலை அமெரிக்காவில் கொண்டு போய் கொடுத்துட்டு மீண்டும் விமானம் மூலமாக இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வல்வெட்டித்துறை என்பது கப்பல் கட்டுகிற திறமையில் எந்த அளவுக்கு முன்னிலையில் இருந்திருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே விளங்கும். எனவே அமெரிக்கா வியந்து எங்களுடைய கப்பலை அங்கே கொண்டு போய் இருக்கின்றது உண்மையிலே மகிழ்ந்து சொல்ல வேண்டிய விடயம். சரி, இந்த வீதியால் இப்படி நேர பயணம் செய்வோம். இந்த பகுதி குறுக்கொழுங்குகளுக்குள்ளே போய் நிறைய விடயங்களை உங்களுக்கு காண்பித்தேன். இதில் வேலை பக்கம் பாருங்க, இப்படி குறுக்கொழுங்குகள் நிறையவே இருக்குது. இதில் வீடுகள் இருக்குது. இன்னும் மேலே பாருங்க, பெரிய வீடு ஒன்று கட்டப்படுது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த வீட்டினுடைய வாசலும் வீதியும் எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு குறுக்கொழுங்கு போகுது. இந்த மாதிரி சிறப்போடு இருக்குது. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொலியில் நிறைய விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறேன். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உண்மையிலே அந்த வீட்டுக்கு போன நேரம் அவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், வீடு பெருசாக இருக்கும், சுத்தம் இருக்காது. ஆனால் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே மிக சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். அந்த சமையல் அறைக்குள்ளே போகைக்கே உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அடுத்தது அந்த அம்மா ஐயாவினுடைய வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த சாமி அறைக்குள்ளே போகிறதுக்கான அனுமதியை தந்தார்கள் அவர்களே. போன நேரம் திருநீறு வாசம் உண்மையிலே எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. எனவே இந்த விடயங்களை இந்த காணொலியில் உங்களுக்கு சேர்த்து இருக்கிறேன். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இனி நாங்கள் பயணம் செய்ய போகிற விடயங்களை அடுத்த காணொலியில் பாருங்க.